தந்தை பெருமான் நபியினுடைய அடிச்சுவட்டில் ஓரலாம் நடக்கணுன்ற ஒரு எண்ணம் அவரையும் அவரை தெளிவாக எல்லாமே சொல்லிட்டாரு. அதனால் அவரை புனிதராகவோ அல்லது இவரை சர்வெண்ட் ஆஃப் காடோ கொண்டு போகும்போது நமக்கு ஒரு அங்கீகாரம், நம்ம சந்தோஷப்படுறோம். நமக்கு தெரிந்தவர், நமக்காக உழைத்தவர், அந்த ஒரு நிலைக்கு போகும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை கிடைக்கும். எனவே அதுதான் அந்த ஒரு நிலையை நோக்கி செல்வதற்காக நிறைய அந்த ட்ரிக்ஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஏற்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் சொல்கிற மாதிரி குழுக்கள் கமிஷன்ஸாக வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி எது அவசியமானது, எது தேவைன்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கடவுளுடைய திருவிழமாக நீங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக கடவுள் விரும்புகிற செயலாக தான் இப்படி ஒரு தூண்டுதல் வந்தது. பழைய திருச்செல்வர்கள் பார்த்தீங்கன்னா திருஅவையில் எல்லாமே மக்களிடமிருந்து வந்தது தான். அன்னை மரியாதை பற்றி அந்த எத்தனையோ இதெல்லாம் மக்கள் எல்லாம் புரோட்டஸ்டன்ட் வந்து வெறும் பைபிள் மட்டும் நிறுத்துவாங்க. அந்த ட்ரெடிஷன் பாரம்பரியம் அந்த வாழ்ந்தவர்கள் அதனுடைய பிறகு அதை பாரம்பரியமாக கொண்டு வரும்பொழுது அது தொடருது. அது தொடராமல் எத்தனையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நமக்கு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து போகிறோம்னா அந்த தொடர்ச்சிக்கு ஏதோ ஒரு இறை ஆற்றல் இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். எனவே தான் அதை வந்து இப்படி ஒரு நிகழ்வாக கொண்டு வந்து அவரை இறை அடியாராக கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய அந்த தூண்டுதல் இறைவனாகவே தந்தது. அவருடைய தாக்கம் பெருமான் நபியினுடைய அந்த தாக்கம் வந்து தொடருது, அது நிற்கல. அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அது ரொம்ப பெருசாக தெரிகிறது. அதை வந்து இன்றைக்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிலையில் வந்து அதை ஆண்டவர் வழிநடத்துகிறாங்க. எனவே இதில் இருக்கிற எல்லாரும் தந்தை பிஷப் எல்லாரோட சேர்ந்து இந்த முயற்சி நம்ம தொடர்வோம். கண்டிப்பாக எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கும். பழைய ஸ்டூடெண்ட் என்ற முறையில் எப்பொழுதும் இங்கே அந்த 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 டிசிப்ளின் அந்த ஃபார்மேஷன் இங்கே கிடைச்சது எல்லாம் அப்படியே இன்னும் அப்படியே அந்த உடம்புல அப்படியே பிளட்டாக நிற்கிது. எடுக்க முடியாத ஒரு ஃபார்மேஷன் அங்கேருந்து வந்தது தான், வேறு எங்கேயும் கிடையாது. சென்ட் ஜோசஃபில் கூட அப்படி இருக்காது. திடீர்னு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபார்மேஷன் ஸ்பிரிட், ஒரு அந்த ஸ்பிரிட் வந்து இங்கே தான் கொடுத்தாங்க. எனவே அந்த விதத்தில் நாம் துவங்கி இருக்கிற இந்த நல்ல பணி நிறைவடைய வேண்டும். வெற்றி அடைவது ஒரு கனவு, நம்முடைய இலக்கு. அதை ஆண்டவர் நிச்சயமாக உடனிருந்து நமக்கு அதை செய்து முடிப்பார். தந்தை அவர்கள் செய்வது அவருக்கு இது விருப்பம். கண்டிப்பாக அவர் வந்து எனக்கு இப்படிதான் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நிச்சயமாக அவர் விரும்ப மாட்டார். ஆனாலும் அவரை அதனுடைய பாதிப்புகள் இன்னும் நல்ல பாதிப்புகள் உருவாகும், நல்ல எஃபெக்ட்ஸ் உருவாகுன்றதுக்காகவும் அவரை பற்றி தெரிய வைக்கிறதுக்காகவும் என்பது நிச்சயமாக அவருடைய பரிந்துரையும் இருக்குன்றதை நான் நம்பணும். இந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக நடந்து சென்று வெற்றிகரமாக அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபத்தையும் தொடர்ந்து நான் தெரிவிக்கிறேன். நன்றி.